ஓகே நண்பா, இன்னைக்கு ரொம்ப நாள் வண்டி வாட்டர் சர்வீஸ் வீடியோ கேட்குறீங்க. வண்டி கழுவுறதுக்கு பசங்க யாரும் செட் ஆகலை. அதனால் வந்து கடலப்பருப்பு முட்டையை மட்டும் கழுவி இன்னைக்கு ஆயில் அடிச்சு நிறுத்தலான்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். அதுக்கே பாருங்க, பெட்டை கழட்டு சொன்னதுக்கு நீ கழட்டுவான் நான் கழட்டுவானா நல்லா போட்டி போட்டு இருக்கிறான். ஒருத்தன் வண்டி மேலே ஏறி உட்காந்துக்கிட்டான். கோகுல் செல்லக்குட்டி பத்திலாம் அப்படி சொல்லக்கூடாது. யாரு கோகுலா? கோகுல் டான். அதனால வந்து இன்னைக்கு பம்பு மாட்டி கடலப்பருப்பு போட்டி 2 போட்டியும் கிளீனா கழுவலான்னு ஐடியா பண்ணிட்டு இருக்கிறோம். ஆமா தானே கோகுல? முன்னா கோகுல் ஃபேன்ஸ் அசம்பிளிக்கு ஏறுன்னு வேற கமெண்ட் பண்றாங்க தெரியுமா? நீ கூட படிச்சுக்கிற கமெண்ட? அவனுக்கு ஒரு பெருமைப்பா, நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் உழுவா. இதுல வேற கோகுல் அண்ணன் திட்டாதீங்க ப்ரோ, இவனுக்கு அண்ணன். இவன் தான் வந்து ஏதாச்சும் சொன்னாச்சு பால் டயர் வாங்கி கொடுத்துறங்கிறானே ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபாலோவர்ஸுக்கு. இவன் அடுத்த லெவல்ல யோசிக்கிறான். அவங்க என்னங்கிறாங்க, ப்ரோ கோகுல திட்டாதீங்க ப்ரோ பாவம் ப்ரோ அப்படிங்கிறாங்க. இவன் என்னடானா அப்படிங்கிறாங்க. அவரு சுஜித் காலேஜ் போயிட்டாருப்பா, படிக்கிறதுக்கு போயிட்டாருப்பா, படிப்பாளி. ஒரு பெட்டை கழட்டுறதுக்கு 1 மணி நேரம் நம்ம பண்ணோம்னா என்ன பண்றது? போல்ட் எடுத்துட்டு வா, பெட்ரோல் போடு. சென்டர் கையில் கழட்டு மாப்பிள்ள. வண்டியெல்லாம் ஒட்டுக்கு கழுவி விட்டுலான்னு பார்த்தா அது ஆகாது. சரி கடலப்பருப்பு கழுவி எல்லா கலப்பையும் மாட்டி எல்லா கலப்பையும் கழுவிட்டு ஒரு ஆயில் அடிச்சு விட்டுலாம். அவார்டு கொடுத்துடலாம் மாப்பிள்ள. இந்த வண்டி எடுத்து மேல நிறுத்த நான் நிறுத்துறேன். நேற்று மாப்பிள்ள தானே. இது வேற பேட்டரி கம்ப்ளைண்ட் ஆகி பெரிய பிரச்சனை ஆகுதுடா. தலைவட்ட போட்டி பாருங்க, போன வருஷம் ஆயில் அடிச்சு எல்லாம் வந்து ஆயில் பசியா ஓட்டிக்கிட்டு இருக்குது. இப்போ வந்து கையில் கழுவுனா போகாது, மிஷின்ல தான் கழுவி வேணும். அவடையாது. உங்களதெல்லாம் பெரிய கம்பெனிப்பா, ரெண்டுமே ஜேசிபி நேரத்தால திருப்பிட்டு வா. ஜேசிபி நவுத்துறதுல பாரு, இதுல வேற ஜேசிபி நவுத்தணுமா? வரலாம் வரலாம் வா. பம்பு என்னடா தூக்கி வரீங்களா 2 பேரும்? போதும் போதும் அப்படியே. இங்க ஒருத்தங்க பாருங்க பம்ப தூக்குறதுக்கு என்னென்ன டான்ஸ் ஆடுறாங்க பாருங்க. செருப்பு மேலே வைங்கடா. சூப்பர்ரா. 3 கிலோ தான்டா இருக்கும். பம்பு கொஞ்சம் ஏற்படி பம்பு எடுத்து கிட்டத்தட்ட 3 மாசம் கிட்ட. இந்த ஐட்டம் தான் வந்து இன்னைக்கு கழுவிட்டு ஒரு 2-3 நாள் தொடர்ந்து எல்லாத்தையும் வேலையை முடிச்சு விட்டுருணும்டா. எல்லா வண்டியும் ஒரு கழுவு கழுவி விட்டுருணும்டா. இவன் செருப்பு எடுத்து வெளியிறாங்க. காமெடி நடக்குது. அப்புறம் பாருங்க, அப்புறம் காட்டுறேன். ஓகே நண்பா, இதுதான் வண்டி கழுவுறதுக்கு நான் ரெடி பண்ணது. ஆஸ்பி பம்போடுது பாருங்க, இந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. ஆஸ்பி பம்போடு. இந்த பம்பு வந்து 18,000 வாங்கணும். நல்ல ப்ரெஷர் வாங்கணும்னா இது மாதிரி பிராண்டடாக வாங்கிக்காங்க. இப்போ நிறையா கம்பெனி வந்துருச்சு. மண்டை கோளாறு. இது வந்து இதுக்குன்னே ஜாயிண்ட் ஒன்று போட்டேன். கொஞ்சம் தெரியாத போட்டுட்டேன். கொஞ்சம் பின்னாடி தள்ளி போட்டிருந்தா நம்ம ரொட்டேட்டர் ஜாயிண்டே போட்டிருக்கலாம்.
அப்புறம் இப்படி போட்டதுனால வேறு வழி இல்லாதனால இதுக்குன்னு இது என்ன ஜாயிண்ட்ரா மாப்பிள? பேலர் ஜாயிண்ட் வாங்கி போட்டேன். பேலர் ஜாயிண்ட் வாங்கி போட்டு ஆல்ட்ரு போட்டேன். இது கணக்குக்கெல்லாம் ஒரு 30,000 ஆச்சு நண்பா. என்ன மாப்பிள? ஐயோ பாத்துட்டான். போகல அடிச்சுட்டு வர ஓட்டைகள் அடி. இந்த ஓட்டைகளா அந்த பக்கத்துல ஒரு ஓட்டை இருக்குது. அந்த ஓட்டையை அடிச்சுடு. உள்ள போக மாட்டேங்குதா? சூப்பரா இருக்குதுடா. வேணா காதுக்குள்ள முடிக்காதீங்க. வாவ் அருமையான நிதிரா. கடைக்கு போனா கூட இந்த அளவுக்கு ஹேர் ஸ்டைல் பார்க்க முடியாது. நண்பா பாருங்க உங்களுடைய ஃபேவரட் கோகுலோட லுக்க பாத்தீங்களா? கோஆபரேட் பண்ண மாட்டேன். சூப்பரா இருக்குதுடா கோகுல். நேத்து கூட அப்படி இல்ல, செம்பிளாடி முடி மாதிரி தூக்கிச்சு. ஏதாவது செருப்பு காணாமா? செருப்பு பஸ் 2 பேரும் தொட்டு வந்தியா? பஸ் செருப்பு தொட்டு வந்தியா இல்லையா? ஏன்னா செருப்பு தொட்டவே இல்லை. ஒரு செருப்பு விட்டுட்டு ஒரு செருப்பு தொலைக்கிட்டு இருக்கிற. ஒரு செருப்புல மெடி வந்தா எங்கடா செருப்பு? என்ன ஒரு செருப்பு தொட்டுக்கிட்டு எங்க போறான் பாரு. ஒரு செருப்பு ஒரு ஒட்டப்புலதான் நீ மாட்டுங்கடா. எவ்வளவு கஷ்டமான வேலை. பொட்டியில் போடுறேன். அண்ணா போட்டான பொட்டியில் போடு. ஜாண்டியர் ஓட்டுற அஜித் அவர்கள் தான் எடுத்து வச்சுட்டாராம். மாப்பிள்ளையோட பம்பையே தூக்கி பிடிக்கிறாரு. பிச்சு விட்டுறாத. கடவுளே. வீட்டை சாப்பிட்ட மாட்டுங்கடா. தள்ளிப்படி தலை வரலாம். அப்பதான் அதை மாட்ட முடியும். அடா செப்பல வாங்கிக்கிறானா? எங்கடா போயிடும் இவன் விளையாடுறானா? அது தகுந்த மாதிரி நீயும் அப்படியே மாட்டு. ஸ்டார்ட் பண்ணி தூண மாட்ட முடியாது. இழுத்து மாட்டு. மாட்டு. தூக்கி மாட்ட பண்ணு. இதை கொஞ்சம் வெளியே இழுத்து விட்டுருமாப்ல. தேவையில்ல விடு வேண்டாம். அப்படியே உள்ள தள்ளி விட்டுரு. அப்படியே உள்ளே வெளியே போடுங்க. தூக்கு கொஞ்சம் இருக்க. இன்னும் கொஞ்சம் உள்ள தள்ளு மாப்பிள. ரெண்டையும் கொஞ்சம் உள்ள தள்ளி விடு. தூக்குடா தூக்கு. இரு சென்டர் லூஸ் விடு மாப்பிள. பம்பு வந்து இந்த வாட்டர்ல வச்சு ஓட்டக்கூடாது நண்பா. அதனால வந்து மட்டமா லூஸ் விடணும். லாக் பண்ற மாப்பிள, இல்ல கழண்டு போயிடும். ஓடுறதுல வைப்ரேட்ல கழண்டு போயிடும். ஏன் லாக் பண்றேன்னா நண்பா, வண்டி ஐடியில் ஓடிட்டே இருக்கும் போது அப்படியே லாக் ஆகி புடிங்க கழண்டு விழுந்து போயிடும். ஏற்கனவே ஒரு நாள் இப்படிதான் பம்பு இப்படி தலையில கழண்டு விழுந்து போச்சு. இல்ல கழண்டு போயிடும். ஏற்கனவே கழுந்துட்டு போயிருச்சு. அது ஒரு தட்டி விட்டுறான் மாப்பிள. போதும்.
ரிவர்ஸ் விடு. வரலாவா? வா. இரு. இறக்கு. போதும். அப்படியே விட்டு. அதெல்லாம் போடுதாப்ல. அவ்வளோதான் பெட்டி. ஆஃப் பண்ணு. நல்லா லைன் போட்டுட்டு பேசிக்கலாம். ஸோ அப்போ செருப்பு தொடர்றதுல இப்போ இது டைமுக்கு வேற வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறான். கண்டுபிடிச்சாடாப்பா செருப்பை கூட வச்சுக்கா. எங்க வைக்கிற? இப்ப அந்த செருப்பு எடுத்து போய் வச்சுட்டானுங்க. பெரிய பைக்கிட்டு எடுத்துட்டு வா. தொட்டில் தண்ணி எவ்வளோ இருக்குது? ஃபுல்லாகுதா? பைக்கிட்டு சரி. இதோ அப்படி சாட்சி வைய வைக்க முடியல. சரி இது அது வை. இந்தா தூக்கி போடுற 2 லைனி. இது தூக்காத மாதிரி ஏதாச்சும் வச்சு அழுத்தணும். கல்ல வச்சு அழுத்தணும். இல்லைன்னா தண்ணி விட்டு தூக்கிட்டு வெளியே வரும். சரி மாப்பிள்ள. அந்த கல்லாம் தூக்கி விடும். சமட்டி எடுத்து வைக்க மேல. அந்த சமட்டி தூக்கிடும். பெரிய சமட்டி வைக்கணும். இல்லை அப்படியே வை. வெளியே பிடிக்கிட்டு வராந்தா சரி. அப்படியே விட்டுரு. அடுத்தது அந்த ஓசை சுற்றி வச்சுட்டா போட்டு விட்டு. கள்ளப்பருப்பு பொட்டி வந்து இந்த இடத்துல கழுவுறதுக்கு இடைஞ்சலா இருக்குதுன்னு சொல்லி அப்படி காட்டுக்குள்ள கொண்டு போயிடலாம் நண்பா. அந்த இடத்துல இருந்தா எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால அவுத்துல ஒரு சுத்தமா கழுவிக்கலான்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த வண்டியில மாட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு மாட்டிட்டு போறாங்க. கைப்புல உசார் அதான் ஓடுற கோல ஓடு ஓடு. பாறை பண்ற சேட்டைய மாப்பிள தூக்கமா கம்மியா தூக்கு. ஏன்னா பெட் இருக்குது. அதெல்லாம் மாட்டி பேத்து போடணும். இதே இருக்குண்ணா. மாப்பிள தூக்கிய நிறுத்து. போதும். இன்னும் கொஞ்சம் இறக்கியடா. மண்ணை விட்டு ஒஞ்சூன்றதா போதும். அதெல்லாம் அவுத்தரி. அது ஆயில் பாட்டில் இப்போ வச்சிருக்குது. அவுத்துரு. வாடா மோட்டர் ரெடி பண்ணலாம். பம்பை ரெடி பண்ணுவோம். இரு லாக் பண்ணாத. ஃபஸ்ட்டு போட்டுவிட்டா அதில் பம்பில் இருக்கிற இதெல்லாம் வரட்டு வெளியே. அதெல்லாம் கொலையை கொடுக்கட்டி வச்சுக்குது. லோவில் போட்டு போடு. நான் போடுறேன். அது ஸ்பேனர் எடுத்துட்டு வரலாம்ல. அதுக்கு பேனர் எடுத்துட்டு மாப்பிள்ள. டபுள் ஹேண்டு 19 21 எடுத்துட்டு கவை. போட்டுவிட. ஏன் நண்பா இப்படி பண்றோம்னா உள்ள எல்லாம் கொலை கூடு கட்டிக்கிச்சுங்க. ஆஃப் பண்ணு. ஜாயின் பண்ணு. இந்த ஓசே 5000 ரூபாய் 6000 ரூபாய் நண்பா. இது வந்து பாத்தீங்கன்னா என்ன பார்னா பாரே வந்து 250 100 பாரா பார். இது பாரு பிஎஸ்ஐ பார் 4755 பிஎஸ்ஐ 330 பார். ஏன்னா வேற டீப் லோக்கல் டீப் வாங்கி போட்டோம். அது ஏன்னா வெடிச்சு போச்சு. அதனால தான் இந்த ஓஸ் வாங்குற மாதிரி ஆகி போச்சு. நான் சின்ன பேனர் எடுத்தவரை எல்லா பேனரும் எடுத்து வரோம். பெரிய பேனர் எடுத்துட்டு வர மாட்டேங்கிறான். ஐயோ கடவுளே. எடுத்துறணும் வந்தானே. எத்தச்சோட காட்டுறடே. அவனுக்கு இருக்கும்டா. ஏன்டா இருக்காது.
வெயிங்கடா லைட்டா இழுத்துட்டா போதும்டா. அவ்வளோதான். வாசம் எடுத்து கீழே போட்டு சாக்கு மேலே போட்டு. இது ஏன் சாக்கு மேலே போடுறோன்னா வைப்ரேட் ஆகும். அந்த அதுல அந்த 4 சுத்தையும் எடுத்து வெளியே போடு. இப்படி இருந்தானே போடு. இது மேலே செவுத்து மேலே படாத மாதிரி போடுங்களா, டீ பறக்கும். அந்த கீழே போட்டு மண்ணில் ஓட போடு. கழுவிக்கலாம். அந்த கொஞ்சம் இழுத்து விடுமாப்ல. அதிர்வுல டீப்பு காயாகுதுரா. ஆனால் 7000 ரூபா டீப்பு. டீப்பா திருப்பி போடு. போ. முறுக்கு உடச்சி எடுத்துட்டு போ. கொஞ்சம் அடி எடுத்து எடுத்து எல்லாம் விட்டுரு. என்ன பண்றான்? இன்னும் போடா, வண்டிக்கு மாதிரி போடா கொஞ்சம். போட்டு விடு. மாப்பிள 10 அரிப்பையும் வச்சுக்கா. ஏய் நீ அங்க கழுவு. நீ எதை போட்டு விடுற? வச்சு மெதிக்கிறேன் பாரு. போடு 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 போடு. பாருங்க 800 பார் 800 PSI பிரஷர். போதும். ஓகே நண்பா, வண்டி பாத்தீங்கன்னா லோடு போட்டுட்டு இருக்கிறோம் 10 RPM. இதே போதுமானதுன்னு வச்சுக்காங்களேன். இதுக்கு அங்க ஓவர் பிரஷர் வரும். போய் பார்க்கலாம் பிரஷர் எப்படி வருதுன்னு. கெட்ட பிடிக்கணும். 1 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட கூடாது. அப்படியே பார்த்தா புது இரும்பு பல 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 பலன்னு இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்பதான் நம்ம திரும்பி ஆயில் அடிக்க முடியும். அப்படியே கலப்பை கழுவுனா பளிச்சுன்னு இருக்கணும். கோகல இந்த அளவு கழுவிக்கிறானான்னு தெரியணும். அப்பதான் ஆயில் அடிக்க முடியும். எட்ட பிடிச்சி அடிச்சுனா போவாது. அப்படி அடிக்கணும். போகணும். பெயிண்டே எடுக்கணும். வேணாம் எட்ரானா எடுத்து போடுறான். இந்த ஆங்கில சந்துக்குள்ள இருக்குது பாரு மாப்பிள்ள, தெரியுதா? கொஞ்சம் கொஞ்சமா கழுவிட்டோம். இது என்னன்னா போன வருஷம் கழுவுனது நண்பா. கழுவி ஆயில் அடிச்சுட்டோம். அது அப்படியே இந்த வருஷம் ஓட்டம் என்ன ஆகி போச்சுன்னா எல்லாம் புழுதி ஏறி ஒட்டிக்கிச்சு. அதனால இந்த நைட்டம் 2 கலப்பரை போட்டு சுத்தமா கழுவி ஆயில் அடிச்சு நிறுத்திடுவோம். எதுக்கு ப்ரோ ஆயில் அடிக்கிறீங்க அப்படின்னு ஒரு சில நண்பர்கள் கேட்பீங்க. இது வந்து மேல இருக்கிறத பாத்தீங்கன்னா பொட்டி வந்து தகரம். அதனால வந்து 1 வருஷம் ஆயில் அடிக்காத அப்படியே விட்டுட்டோம்னா வருஷம் அது அப்படியே துரு பிடிச்சி பொட்டி வந்து ஓட்டையாகி போயிடும். கீழே கலப்பை கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அந்த கலப்பையும் அடிக்கிறது வந்து ஒவ்வொரு இந்த கலப்பையை பாத்தீங்கன்னா எல்லாம் துரு பிடிச்சி பட்டப்பட்டையா விட்டுருக்கும். இதுல வந்து அந்த பிரச்சனை இருக்காதுன்னு வச்சுக்காங்களேன். அதுக்கோசரம் தான் இப்போ வந்து இதுல என்ன பண்ணுவோம், சந்து புந்தால சுத்தமா A to Z எல்லாம் பழைய ஆயில் பசை, அந்த ஒட்டிக்கிற புழுதி இதெல்லாம் கிளீனா போற அளவுக்கு சுத்தமா கழுவி ஒரு 1/2 hour வந்து எப்படி சொல்றது, ஒரு 1/2 hour அப்படியே தண்ணிலாம் வடிட்டுன்னு அப்புறம் கம்ப்ரஸர்ல போட்டு ஆயில் அடிச்சுடுவோம். அது அப்புறம் பாருங்க எப்படி ஆயில் அடிச்சு எப்படி வேலையை முடிக்கிறோம்னு. அது ஏன்னா ப்ரெஷர் அதிகமா இருந்தனால அழுத்தி பிடிக்க முடியல, கையை தூக்குது. அவ்வளவு ப்ரெஷர் எப்படி இது, ப்ரெஷர் எப்படி இது, அதனால இது வந்து ப்ரெஷர் அதிகமா இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் அசால்ட்டா விட்டு இன்னும் வைக்கலாம். இந்த ப்ரெஷருக்கே எங்களால பிடிக்க முடியல. அதே வந்து பெயிண்ட் எல்லாம் பிச்சுக்கிட்டு போகுது. அதனால பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 800 PSIலே நிறுத்திக்கிட்டோம். இதே அதிகபட்சமான ப்ரெஷர் 800 வெட்டிட்டு வச்சுக்கோங்களேன். இதுக்கு மேல அதிகமா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கிறோம். வச்சா இன்னும் அதுல வந்து இன்னொரு அதிகபட்சம் இன்னொரு 200-300 ப்ரெஷர் ஏத்தலாம். ஆனா அந்த அளவு ஏத்தனோம்னா பெயிண்ட் எல்லாம் பிச்சுக்கிட்டு போயிரு நண்பா.
ஜேசிபிக்கு வேணா இன்னொரு 100 பாயிண்ட் வைப்போம். அதே வந்து ஒரு சில இடத்துல பெயிண்ட் எடுத்து போடும்னு சொல்லி நான் இதே வந்து ஆயில் பசா கிரீஸ் பசா இதெல்லாம் சுத்தமா எடுத்து போடுது. அதனால எங்களுக்கு இதே போதுமான ப்ரெஷர். இதுக்கு மேல ப்ரெஷர் ஏத்தணும்னா வந்து எப்படி சொல்றது, பம்போட ஓரிங் கிட்ட டேமேஜ் ஆகும். அதனால இதே போதுமானது. போல அந்த போய் சைனை கழட்டி விடு. ரோலை சுத்தி விட்டோம், சைனை கழட்டி விட்டோம், ரோலை சுத்தி விடு மாப்பிள. சம்டி எடுத்து சைனை கழட்டி விடுவானா, எதை கழட்டி விடாம பாரு. ஏன்னா டேய் இதெல்லாம் சுத்தி எடுக்கிறது எவ்வளவு நேரம் ஆகும்? போட அத கழட்டி விடு, கடை போட்டு விடு. கீழே உள்ள அதை கழட்ட கடை போடுறா. அதை கடை போடுற, அதை மட்டும் கடை போட்டு உள்பக்கம் போட்டு விடு. அவ்வளவுதான் விட்டுரு. இது பாரு, அதுக்காண்டி இந்த செயினை எடுத்து போட அதுல. இப்ப விடு. அதை எடுத்து அதுலயே போ. அப்படி விடு. விட்டுரு. அவ்வளோ ஆங்கில பக்கம் மாப்பிள. இந்த சைடு உள்ளத இதெல்லாம் அடிச்சு விடு. கிளீனா அடிக்க இருக்கிற மாப்பிள கழுவு வந்து பல 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 பலன்னு இருக்குதுன்னு சொல்லணும். ஓகே நண்பா, ஒரு சில நண்பர்கள் கேட்பீங்க, இதுல ஒரு டவுட் கேட்பீங்க. என்ன கேட்பீங்கன்னா, ப்ரோ எதுக்கு ப்ரோ வந்து இதுல வந்து 2 ஓஸ் இருக்குது, ஒன்னு மெயின் ஓஸ், இது தண்ணியில இருக்கிற ஓஸ், இது எதுக்குன்னு கேட்பீங்க. இது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ரிட்டர்ன் ஓஸ். இதுல தள்ள முடியாத தண்ணி நாம ஒரு லிமிட் தான், இப்ப 800 பிரஷர் தான் வச்சிருக்கிறோம். இதுல தண்ணி தள்ள முடியாதத போதுமான பிரஷர் நமக்கு கிடைச்சிச்சுன்னா மீதி தண்ணி இது வழியா ரிட்டர்ன் வந்து திரும்பி டேங்கா போயிடும். அதனாலதான் அது ரிட்டர்ன் ஓஸ்ன்னு வச்சுக்காங்களே. இது பாருங்க, டபுள் பெல்ட், 2 பெல்ட் போட்டு கீழே பெரிய பிளாஞ்சு. ஓகேவா, அதை போட்டு இது வந்து பேலா ஜாயின் வாங்கி போட்டு அந்த பெட்டு வந்து நானே ஆல்டர் பண்ணி பண்ணிருந்தேன்பா. அதே மாதிரி இந்த ஓஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து எப்படி சொல்றது, இந்த ஓஸை வந்து நம்ம மேக்சிமம் வந்து கல்லு மேல போடக்கூடாது, ஒரு காரை மேல போடக்கூடாது, மண்ணு தரையில் தான் நண்பா போடணும். ஏன்னா அரைக்கு ஒரு ஓஸ் வந்து காயம் ஆகி போயிடும். பாருங்களேன், பண்ற சேட்டை பாருங்களேன் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு. டேய் மொபைல் எங்கடா? சரி சரி, இல்ல மொபைல வச்சு விழா கொண்டாடுறியான்னு பார்த்தேன். அதே மாதிரி நண்பா, இது வந்து பாத்தீங்கன்னா என்னோட கணிப்பு கரெக்டா இருந்துச்சுன்னா ஒரு 1.5 லிட்டர் டேஸ்ல எடுக்கும்னு நினைக்கிறேன், 1 மணி நேரத்துக்கு. இது போட்டதுல இருந்தா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நண்பா. கழுவுறதுல இருந்து பிடிக்கிறதுல இருந்து எல்லாத்துக்குமே ஈஸியா இருக்குதுன்னு வச்சுக்காங்களா. ஜேசிபி கழுவுறதுக்கு மெயினா யூஸ்ஃபுல்லா இருக்குது, ப்ரெஷர் நல்ல ப்ரெஷர் கிடைக்கிறதுனால. இதே இப்ப நடப்பா இருந்தா வாட்டர் சர்வீஸ் பம்பே வாங்கி ஃபிட் பண்ணிருக்கலாம், அது இன்னும் அதிக ப்ரெஷர் வரும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் வாங்கிட்டோம், ஃபிட் பண்ணிட்டோம். இதுக்கு மேல இந்த பம்பு ஏதாவது கம்ப்ளைண்ட் ஆனா வேணா அது மாதிரி பம்பு பாதிக்கலாம். இதோட ப்ரெஷர் பாக்குறீங்களா, 800 PSI. இதை டைட் பண்ணோம்னா வந்து இன்னும் ப்ரெஷர் ஏறும். இதை வந்து லூஸ் பண்ணோம்னா ப்ரெஷர் குறைஞ்சிடும். இதை வந்து ஒரு இப்படி தள்ளணும்னா ஒரு எமர்ஜென்சி ப்ரெஷரை கட் பண்ணோம்னா அது லூஸ் விட முடியாதுல்ல. அதனால இதை டக்குனு இப்படி இழுத்தோம்னா உடனே ப்ரெஷர் அரசாயிரம் வச்சுக்காங்களா. அதுக்குதான் வண்டி வந்து பாத்தீங்கன்னா லோடு ஓடி இருக்குது 10 RPM. இது போதுமான RPM. ஐயில போட்டா ஓடும்ல ப்ரோ அப்படின்னு ஐயில தான் ப்ரோ செட் பண்ணி ஐடியலுக்கு தகுந்த மாதிரி தான் செட் பண்ணணும். அதுக்கு என்னன்னா வந்து 800 பிரஷர் ஏற்றும் போது வந்து லைட்டா வண்டி ஐடியலுக்கு தப்புன்னு ஓடுற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் ஸ்பீட் வச்சா கரெக்டா இது, ஆனால் ஸ்பீட் வச்சா பம்பு தாங்காதுன்னு சொல்லி தான் நாங்கள் லோவில் போட்டு கொஞ்சம் ஸ்லோவாக சுத்தினாலும் போதும், நமக்கு தேவையான ப்ரெஷர் வந்தா போதுன்னு சொல்லி பண்ணிருக்கிறோம்னு வச்சுக்காங்களேன். வேற கை வலிக்குதான். இப்ப ஆள் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அடுத்து கோகுல் பாண்டி வந்து யார் அடிக்கிறாரு. எல்லா இடத்துலயும் கிளீனா இருக்கணும், சொட்டையா இருக்கக்கூடாது. மாப்பிள்ள அந்த மேல ஒரு ரோல்ல ஒரு சிங்கிள் ரோல் இருக்கும், அதுல பக்கத்து ரோட்ல எல்லாம் கல்லக்கொட்டை கிடக்குமா, அது அந்த பக்கம் அள்ளி போடுற இடத்துல அதெல்லாம் இருக்குது. ஓரளவுக்கு எல்லாம் எடுத்துட்டானுங்களாட்டுக்குது. ஓகே இதுல ரோலை கொஞ்சம் சுத்தம் பண்ணி விட்டாங்கன்னா வேலை முடிஞ்சுதுங்கப்பா. முன்னாடி கொஞ்சம் இருக்குது, இதெல்லாம் கழுவுனாங்கன்னா ஓரளவுக்கு பளிச்சுன்னு வந்துடும். இன்னைக்கு வந்து இந்த 2 கள்ளப்பருப்பு போட்டியும் கழுவி எப்படி ஆயில் அடிக்கிறதுன்னு இந்த வீடியோவில் சொல்லிடுறோம் ப்ரோ. அப்புறம் அடுத்த வீடியோ வந்து இதே மாதிரி வண்டி கழுவுற வீடியோ ஒரு நாளைக்கு போடுறோம் ப்ரோ. ஓகேவா, இன்னைக்கு இதை கழுவி 2 பொட்டிக்கும் ஆயில் அடிச்சு இந்த கொட்டாய்க்குள்ள இந்த ஓரமா எடுத்து உள்ள நிறுத்தணும், மழையில் நனையாத மாதிரி. அப்பதான் வந்து பொட்டிக்கு சேதாரில் அடுத்த வருஷம் வரலாம். அதனால இந்த வேலையை பண்றோம்.
கோவில் கழுவிட்டு இருக்கிறான். அது ப்ரெஷர் அதிகமா இருந்தனால ரொம்ப நேரம் வச்சு அழுத்தி பிடிக்க முடியலங்கிறான் நண்பா. கோவிலோட சேட்டையை பாருங்களேன். கோவில கலப்பால ஏறிக்கடா. நல்லா தானே சுத்துது கோவில. இந்த ஸ்பீட்ல கள்ளப்பருப்பு போட்டோம்னு வச்சுக்கா எல்லா கோட்டையும் சூப்பரா இருக்கும். வா பறக்குதப்பா. என்ன சவுண்ட்லாம் வருது குர்ன்னு. ஓகே நண்பா, இது மாதிரி யாராச்சும் பம்ப் போட்டு ஒரு வாட்டர் வாஷ் பம்பு எடுக்கிறேன்னா இந்த 4000 3000 இருக்குது, 7000 இருக்குது, அது மாதிரி பம்பெல்லாம் எடுக்காத நண்பா. ஆல்ரெடி என்கிட்ட ஒன்று இருக்குது, அது போயிருச்சு. 10,000 போட்டு ஜேபிடின்னு ஒன்று வாங்கினேன். அது வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் அடிச்சிட்டு 1/4 மணி நேரம் அடிச்சு நிறுத்திடணும், இல்லை லைஃப் வராது அப்படிங்கிறாங்க. வாங்கின புதுசில் நல்லா தான் இருந்துச்சு. அப்புறமேட்டு அது லிப்பேர் ஆகி போச்சு. எந்த கடைக்குமே அதுல ஃபேர்ஸ் கிடைக்கல நண்பா. அதனாலதான் நான் வந்து இந்த ஃபிட்டிங் வாங்கினேன். இப்ப பாருங்க, இது அங்க நிறுத்தி இன்னும் டீப் இருக்குது. இன்னும் வண்டி கூட இன்னும் ஒரு 20 அடி தள்ளி கூட கொண்டு போகலாம். எப்படி வேணாலும் முடிச்சுக்கலாம், என்ன ஃபீட் வேணாலும் கிடைச்சிக்கும். அதனால யாராச்சும் ஐடியா பண்ணீங்கன்னா இது மாதிரி பண்ணி போட்டுக்காங்க. எங்க எந்த இடத்துல வேணாலும் வாட்டர் சர்வீஸ் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். எவ்வளவு ஆயில் பசியா இருந்தாலும் எடுத்துரும். பெயிண்டே வச்சுக்கிட்டு போயிருன்னு வச்சுக்காங்களேன், தப்ப தவறி கை மேல காடு மேல விட்டுக்கிட்டோம் அந்த இடத்துல. கை கால்லாம் டேய் வாங்கடா, ஒரு நாள் புரியுதா அவனுக்கு. அடியில் கலப்பி அடியெல்லாம் வண்டி ஸ்டார்ட் உயரமா தூக்கி அடியில எல்லாம் முடி. ரெண்டு பேரும் பண்ற அட்டுவலியும் தள்ளுதா கை மாப்பிள திறமசாலி தானே. கையில வந்து இப்படி அடிச்சு விடு. சவுந்து போச்சு மாப்பிள. அப்படியே கீழே உக்காரு, கீழே உக்காந்து அடியில பாரு. ஐயோ கடவுளே. இந்த கையில கழுவுறதுக்கும் மிஷின்ல கழுவுறதும் என்னன்னா, இந்த சந்து முந்தெல்லாம் கையை விட்டு துணி போட்டு துடைக்க முடியாது நண்பா. இது மாதிரி வந்து வாட்டர் வாஷ் பண்ணோம்னா பர்ஃபெக்டா கழுவிக்கலாம். சுத்தமா எந்த இடத்துலயும் சந்து புந்து எந்த இடத்துலயுமே ஆயில் பஸ் இருக்காது. கம்மன்றீங்கடா, நீங்க பண்ற அக்க போறதாண்டா அதிகமா இருக்குது. அங்க முன்னாடி போகுதுடா. வருது வருது வருது. இரு இரு இரு. அதெல்லாம் அங்க அடிக்குது. போதும் போதும். ஐயோ ஓடியே போயிட்டான்டா. வருவல்ல வண்டி கழுவுங்கடானா என்ன வேலை பண்ணிட்டு இருக்கிறானுங்க பாரு. இவன் இதுக்கு மேல டீ பெட்டல. இந்த பொட்டி கொண்டு நேரத்துல அதுங்காட்டியும் தண்ணி எல்லாம் வடிட்டோம். அத மீன் எடுத்தா இங்க பாரு மாப்பிள்ளதா, அங்க பாருதா. அதுக்குதான் சொன்னதா, அங்க இருக்குது பாரு, கைப்பட்டு தந்துக்குள்ள இருக்குது. கலப்பை இறக்கி விடலாம். எட்டு வா இப்ப எட்டலு. இப்ப பாரு எந்தெந்த இடத்துல இருக்குது பாரு. தெரியும் பாருதா, தெரியுதா? ஒரு நிமிஷம் இரு, கொஞ்சம் இருக்குது. ஓகே நண்பா, அவ்வளவுதான். இத கழுவி விட்டுட்டு அந்த பொட்டி இருக்குது பாருங்க, அதையும் ஒரு கழுவி அப்புறம் 2க்கும் ஒட்டுக்கா ஒரு கோடு ஆயில் அடிச்சு கப்புன்னு எடுத்து நிறுத்தி விடுவோம் நண்பா. இன்னைக்குதான் இந்த வீடியோல ஃபுல்லா இதை தான் பார்க்க போறீங்க, எப்படி ஒரு பொட்டியை வந்து ஆயில் அடிச்சு நிறுத்துறதுன்னு. அப்புறம் கலப்பையெல்லாம் இருக்குது, அதையும் வந்து ஒரு கூட எல்லாம் எல்லாத்துக்கும் ஆயில் அடிச்சு நிறுத்திட்டோம்னா இப்போதைக்கு எப்படி சொல்றது, ஒரு வருஷத்துக்கு துரு பிடிக்காது, எதுவுமே கம்ப்ளைண்ட் ஆகாது, நீட்டா இருக்குன்னு வச்சுக்காங்களேன். நாளைக்கு கழுவுனினாலும் பளிச்சுன்னு வந்துடும். அதுக்கோசரம் தான் ஆயில் அடிக்கிறது. ப்ரோ ஆயில் அடிச்சா வளவலன்னு இருக்குது அப்படின்னா, அளவலன்னு இருக்குதுன்னு பாக்குறதுக்கு கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும். ஆனா இருந்தாலும் வந்து நமக்கு சேதாரம் ஆகக்கூடாது, பொருள் நல்லா இருக்கணும், அழுக்கா மண் புழுதி இருந்தாலும் எதுவும் ஆகக்கூடாதுன்னா இது மாதிரி ஆயில் அடிச்சு நிறுத்திக்கிட்டீங்கன்னா
அடுத்த வருஷம் கழுவி நீங்கள் இன்னொரு ஐட்டம் ஆயில் அடிக்கும் போது கூட பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு தான் இருக்கு நண்பா. இப்போ பார்த்தீங்கன்னா போன வருஷம் இந்த கேஜுவலுக்கு ஆயில் அடிச்சே போட்டோம் பாரு. இது வரல எதுவுமே அவ்வளோ. இப்போதான் லைட்டாக துருப்பு பிடிக்குது. அதுக்காட்டி இன்னும் ஒரு வருஷத்துல இன்னொரு 1.5 மாசத்துல வந்து சேறு இறக்கிடுவோம். அதனால சேறு ஓட்டிட்டு திரும்பியும் கழுவி வச்சிருன்னு வச்சுக்காங்களேன். அதுக்கோசரம் தான் இந்த ஆயில் அடிக்கிறது. இன்னும் ஆயில் அடிக்கும் போது அதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். பார்த்துக்கிட்டே இருங்க நண்பா. போதுண்டா அட்டூலையும் இருக்குது. நம்மள டீ போடு ஓரமா போடு. சாரியா மூஞ்சில ஒரு கோடு போட்டு ஸ்டாரி நல்ல வேலை ஆப் ஆகும்போது கோடு போட்டேன். டீப் எடுத்து போட்டு தானே ஒன்னும் ஆகாதுதான். இருந்தாலும் பணம் 7000 ரூபா. ஓரம் எடுத்து போட்டு அப்புறம் வண்டி எடு பாருங்க. ஏன்னா டே இவனை திருப்பிட்டு வரானா எங்க போய் திருப்பிட்டு வரதுக்கு போறான் பாரு அவன. வாட்டு வாட்டு பஞ்சர் மாப்பிள பாரு எங்க போறான் என்னமோ இல்ல. தெரியல எடுத்த பின்னாடி வர மாதிரி டாரஸ் மாதிரி போறான். இப்படி திருப்பி நிறுத்த. போதும் அப்படியே நிறுத்த. அவளை கழட்டி விடு. பின்ன மக்காட்டு மேல வச்சுக்கிறேன். ஓகே நண்பா அவ்வளவுதான். பாத்துக்கிட்டீங்கன்னா ஐயோப்பா அவ்வளவுதான். சுத்தமா எல்லாம் கழுவியாச்சு பாரு. கழுவும் பளிச்சுன்னு பொட்டி எடுத்த மாதிரி இருக்குது. லைட்டா பெயிண்ட் மட்டும் தான் போயிருக்குது. உள்ளக்கிறதெல்லாம் சுத்தமா கழுவி எடுத்துட்டுன்னு வச்சுக்காங்களே எந்த இதுவும் இல்லை. இதுக்கு என்ன பண்ணோம்னா மறுபடியும் இப்போ கிளியரா ஆயில் அடிச்சு விட்டு திரும்பியும் எடுத்து உள்ள நிறுத்திட்டோம்னா இன்னமே அடுத்த வருஷம் சித்திரை மாசத்து வரலும் வேலை கிடையாது. அதனால வந்து சுத்தமா ஆயில் அடிச்சு எடுத்து நிறுத்திவிடுன்னு வச்சுக்காங்களேன். இது ஒரு 1/2 hour காயிட்டோம். அப்புறமேட்டு தான் ஆயில் அடிக்கணும். இப்போ ஆயில் அடிக்கக்கூடாது. ஒரு 1/2 hour ஆயில் அடிச்சு அப்புறம் மாட்டிக்கலாம். அடுத்து இதே மாதிரி இந்த பொட்டியும் மாட்டிக்கலாம் நம்பா. இந்த பொட்டியும் மாட்டி இதையும் கழுவி அப்புறம் ரெண்டுக்கும் ஒட்டுக்கா ஆயில் அடிச்சுட்டோம்னா அப்புறம் எடுத்து ரெண்டுமே ஒட்டுக்கா வீட்டுக்குள்ள எடுத்து நிறுத்திடலாம். ஒரு 1/2 hour காஞ்சிதுன்னா போதும். இருக்கு பாரு நேரா வராத. எங்க அதுக்கு போகுது வண்டி? அதுக்கு அங்க போகுது. ஏய் அப்படியே நிறுத்துறா பாரு. டயர் இப்ப அந்த இடத்துல யாரு போய் இதெல்லாம் கழுவுறது? எடுத்த வா வதி விட்டா நீ தானே வருஷம். ஓட்டுங்க ஓட்டுங்க. ஆய் வேற நண்பா ஒரு பக்கம் சாவடிக்குது. கோகுல் பாருங்க என்ன வேலை பண்ணிட்டு இருக்கிறான்னு பாருங்க. போட்டு விட்டான் நண்பா. ஏன்னா இது தொடர்ந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல நாச்சல கையில பிடிக்க முடியலன்னு வச்சுக்காங்களா நண்பா. என்ன காரணம்னா ப்ரெஷர் அதிகமா இருக்கிறதுனால தூக்குது, ஆளை தூக்குது. கைச்சப்ப எப்படி மணிக்கட்டு இந்த மணிக்கட்டு இருக்குதுல்ல அது இப்படி இப்படி பெரட்டுது. அதனால வலிக்குது. ப்ரெஷர் கம்மியா இருந்தா இந்த அளவுக்கு பண்ணாது. ப்ரெஷர் அதிகமா இருக்கிறதுனால கையை தூக்குதுன்னு வச்சுக்காங்களா. ஓகே நண்பா இதே மாதிரி அந்த பொட்டி மாதிரி இதையும் சுத்தமா கழுவிட்டோம். ஓகே நண்பா இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து இந்த பிஸ்டன் வந்து அடிக்கடியே தேஞ்சு போயிருதான். இதை கழட்டி இது நிறைய போட்டு போட்டு டைட் பண்ணு. கழட்ட அதை கழட்டியை நிறைய போட்டு போட்டு கிரீஸ் போட்டு. இது எதுக்கு போடுறோம்னா இந்த பிஸ்டனை வந்து சீக்கிரம் காயாவாதுங்கிறதுக்கோசரம் இது வந்து ப்ராப்பரா வந்து கிரீஸ் போடணும் நண்பா. அது போட்டாவே சீக்கிரம் வந்து ஓரிங்கிட்டு போவாது, ஆயில் சீல் போவாது, வாட்டர் கம்ப்ளைண்ட் அதிகம் ஆகாதுன்னு வச்சுக்காங்களேன். போட பாருங்க. இது மூடி நிறைய போடு, அதுக்கும் போடு. மூடி நிறைய போட்டு கல்முளை அந்த மூடி நிறைய போடுறா, வழி வெளியே போடுறா. அதுல போட அது இறங்காது.
பிஸ்டன் இதுல வரணும், அது வரணும் டைட் பண்றாரு. அந்த பிஸ்டன்ல அவர் டைட் பண்ண அந்த பிஸ்டன்ல வெளியே வரும்னு வச்சுக்காங்களேன். அப்படி வந்தாதான் ஃபுல்லா கிரீஸ் பஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இல்லைன்னா காஞ்சிடுதுன்னு அர்த்தம். டைட் பண்ணு, ஃபுல்லா டைட் பண்ணு. வந்துருச்சா? அடுத்தது சென்டர் போர்டு, இதை போடு, இதை கழட்டு. இது மாதிரி வந்து இந்த பம்புக்கு மெயின்டெனன்ஸ் பார்க்கறது அப்புறம் இவ்வளோதான். அப்புறமேட்டு அப்போதைக்கு ஒரு ஆயில் செக் பண்ணுறது, இது ஆயில் செக் பண்ணுறது. இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். இந்த பம்பு அதிகம் வேலை வைக்காது, செலவு வைக்காதுன்னு வச்சுக்காங்களா. தண்ணி ஒரே மாதிரி இது மாதிரி மீடியமாக திறந்து விட்டோம்னா தேவைப்படுற தண்ணி அதே எடுத்துக்கொண்டு வச்சுக்காங்களா. கோவில 3 கிரீஸ் போட்டோம். இந்த ஒவ்வொரு ஐட்டமும் வண்டி வாட்டர் சர்வீஸ் பண்ணும்போது கொஞ்சம் கிரீஸ் போட்டு விட்டோம்னா சீக்கிரம் ஆயில் இதில் போகாது, பிஸ்டன் சீக்கிரம் தேய்மானம் ஆகுது. இப்போ கிரீஸ் போடவும் பாருங்க எப்படி போகுது, உள்ள வழுக்குழுக்குன்னு தானே போகுது. கோகுல நல்லா வந்து போகணும்னு வச்சுக்காங்களா. கோகுல தூக்க அடியில் வரலாம் கழுவிட்டோம். அக்கா போர் பண்றானுங்க. அதான் சார் 2 பேரும் கடவுளே தூக்கு. என்ன மாப்பிள்ள நடக்குதுங்க? போகல முன்ன ஓடுறதோட இப்ப வேகமா ஓடுதா. வாவ், கேமரால கூட அந்த அளவுக்கு தெரியலடா, நேர்ல பாருது அவ்வளவு அழகா இருக்குதுடா, பளிச்சுன்னுக்குறா. சுத்தல கிரீஸ் எல்லாம் வெளியே பிடிக்கிட்டு வருதுடா. கள்ளப்பருப்பு இந்த ஸ்பீட்ல ஓடுனா அவ்வளவுதான்டா. அவனை ஏன்னா ஓடுறீங்க டேய்? சவுண்ட் என்ன பல்சர்ல போற மாதிரி சவுண்ட் கேக்குது. போதும் கழட்டு விட்டா இங்க இருந்து ரோட்டுக்கா ஓடி போயிரும்டா வேகம். போதும் மாப்பிள்ள, முடிஞ்சுட்டா விடு. கிளச்சி அழுத்தி நோட்டில் பண்ணணும்னு வச்சுக்கேன்பா. அவ்வளோதான், வேலை முடிச்சு. ஒரு 1 ஹவரா ஓடிடுச்சு. இப்போ கலப்பி கழட்டி விட்டு ஒரு 1/2 ஹவர் ஆச்சுன்னா உணர்ந்துக்கும். அப்புறமேட்டு ஆயில் அடிச்சுட்டா வேலை முடிஞ்சிடணும்பா. நேரம் குடும்ப கட்டு வேற ஃபேமிலி பிளானிங் பண்ணியிருப்பான்டா. அப்படியே நிறுத்த கலப்பையெல்லாம் அது இன்னொரு நாளைக்கு கிடைக்கலாமா? ஓகே நண்பா, ஒரு 1/2 ஹவர் காயிட்டோம். காஞ்சதே ஆயில் அடிக்கலாம் நண்பா. வெயிட் பண்ணலாம். கீழே இறக்கியா பம்பள? அந்த இடத்துல நிறுத்திக்கா. அப்படியே ஸ்டாண்ட் போட்டுக்கா. அப்படியே போடு. நான் கீழே போகாது. வண்டி திருப்பி நிறுத்தினா தான் நிற்கும். மாப்பிள்ள வந்து நான் கள்ளப்பர் பொட்டி கழுவணும்ல, ஏன் வண்டி வாட்டர் சர்வீஸ் பண்ணாத வரக்கூடாது மாமா அப்படின்னு சொல்லி சபதம் எடுத்து கழுவிட்டு இருக்காரு. என்னமோ பைக்கை தள்ளுறியா லைலாண்டு வண்டியை தள்ளுறியா மாப்பிள்ள? ஏய் அந்த கொஞ்சம் ஆஞ்சி வராது வண்டி அடிக்கிற காத்துல. இப்படி நிறுத்துறா. இப்படி நிறுத்தினீங்கன்னா ஆமா அப்படியே பிரேக் அடிச்சுலாம் திறப்பு பண்ணீங்கன்னா ஆச்சு. இப்போ நீ எங்க தள்ளுற மாதிரி தெரியல. இப்ப போடு. சாய அது வேற சுத்தணுமா? இருறா, அது வேலைக்கே ஆகாது. அடியில் ஒரு கட்டை கொது கொடுத்தா தான் ஆகும். இரு வரேன். மாப்பிள்ள போடலாமா? நம்மளால முடியாது. ஆப்பிள் நல்லா கலர் நாங்கள் போட்டு கேமரா போர்த்து
மாப்பிள்ள வந்து வண்டியை நான் இந்த பம்பளை கழுவியே ஆகணும் மாமா. இன்னைக்கு ஆயில் பார்த்து இருக்குதுங்க மாமா. ப்ரெஷர் அருமையா இருக்குது. நான் வந்து கள்ளக்கோட்டாப்பட்டியை கழுவி விட்டு நான் என் வண்டியை வாட்டர் சர்வீஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆகும் மாப்பிள்ள. எங்க மாப்பிள்ள போயிருது. கழுவு கழுவு மாப்பிள்ள. வண்டி பழப்பழம் இருக்குதா இல்லைன்னா இன்னொரு இடத்துல எடுத்துருவா. என்ன மாப்பிள்ள ஆகி போயிரும் மாப்பிள்ள. எனக்கு அவசரம் பொட்டிலாம் கழுவி தரான். வண்டி கூட கழுவல. எப்படி அவனுக்கு வந்தவன மாப்பிள்ள அந்த போண்டாவெல்லாம் அது ஒரு கலர்ல இருக்கு. அவன் அடிச்சு கொடுத்துக்கிறான் பெயிண்ட். அப்படி அவனுக்கு வந்தவொடனே போண்டாவெல்லாம் ஆளுக்கு 2 கட்டிக்கிட்டு எங்கடா அதுல செயின் கழட்டிங்கடா இருந்தீங்க. அது அங்கேயே விழுந்துருச்சாட்டுக்குது. ஆமா அதுல செயினை காணோம். இதுல தான் ராக்கெட் விட்டுட்டு இருந்தான். போய் கடற்கரை பார்த்து எடுத்த மாட்டு ஒரு கடை கழிக்கிட்டோம். அப்படியே எல்லாம் ஏர் சுத்தமா அடிச்சு விட்டுனுப்பா. ஆயில் அடிச்சு மழை வரங்காட்டி திரும்பி எடுத்து உள்ள நிறுத்தி போடுறோம். ஏன் ரோஸ் போட ஒடே ஒடே பொட்டி வர காஞ்சிக்கிச்சு. அங்க ஒரு தொம்பார் படுத்துட்டு இருக்கிறான். அவனே படுத்துட்டு இருக்கிறவன போய் நோண்டுறீங்க. வாங்கடா டேய் லைன் போடுங்கடா. ஒடுங்கடா ஒடுங்கடா ஒடியாங்கடா ஒடியாங்கடா. மழை வரங்காட்டி இன்னைக்கு எடுத்து இதை பேக் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சு போயிடும். கோவில கம்ப்ரஸர் போட்டு விட ரன் ஆகட்டும். ஓகேவா? ஓகே. நம்ம நிறைய பேர் கேக்குறீங்க நம்ம கம்ப்ரஸர். இதுதான் நம்ம கம்ப்ரஸர் பாருங்க. 220 லிட்டர் 2 HP டபுள் சிலிண்டர் கம்ப்ரஸர். எட்டல அவ்வளவுதான் அவ்வளவுதான். யார் பிடிச்சு கலப்பி வந்து தூக்கலாம். தண்ணி இல்ல மாப்பிள்ள போய் கலப்பி வந்து அவ்வளவுதானா? கம்மியா இருக்குது. காத்து 40 இருக்குது. தண்ணி எந்தெந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல வந்து சுத்தமா அடிச்சு விடு. ஓகேங்களா? இப்ப எதுக்கு ஏர் பிடிக்கிறோம்னா இதுல தண்ணி அதெல்லாம் தண்ணி அங்கங்க 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 கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஓட்டிட்டு இருக்கோம். இது வேற டைமா இருந்தா பொறுமையா விட்டா காஞ்சிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கூட விடலாம். இந்த மாதிரி சந்தெல்லாம் தண்ணி நிக்கணும் வச்சுக்கோங்களேன். இந்த இதெல்லாம் வந்து ஆயில் தண்ணி ஏர் பிடிச்சி விட்டோம்னா இதெல்லாம் சுத்தமா வந்து தண்ணி எல்லாம் வெளியே தெரிச்சு ஓடிடும். அப்புறமேட்டு கிளீனா வந்து ஆயில் வச்சு நனைச்சு விட்டுருவோம்னு வச்சுக்கோங்களேன். இதை நம்ம ஏர் பிடிக்கிட்டோம். வேற கோவில் எப்படிலாம் ஏர் பிடிக்கிறாரு பாருங்க. ஓகே நண்பா. இந்த கண்ணு இது வந்து இன்கோ பிராண்ட்ல இருந்து வாங்கியிருக்கிறோம். இதுதான் வந்து ஆயில் அடிக்கிற கண்ணு நண்பா. இது வாங்கினாங்க 2-3 வருஷம் ஆயிடுச்சு. இது வந்து இது என்ன ஆயில்னா ஹைட்ரோலிக் ஆயில். டிராக்டர்ல மாத்தின ஹைட்ரோலிக் ஆயில். அந்த ஆயில் வந்து இதுல ஃபுல்லா ஊத்திக்கணும். ரொம்ப திக்னஸான ஆயில் ஊத்தக்கூடாது. அதை விட்டுட்டு இன்ஜின் ஆயில் அடிக்காதீங்க. இன்ஜின் ஆயில்லாம் வந்து இது மாதிரி இடத்துக்குலாம் அடிச்சீங்கன்னா வச்சுக்கோங்க அதெல்லாம் கருன்னு தெரியும். அதனால வந்து இன்ஜின் ஆயில் அடிக்காதீங்க. இது மாதிரி ஆயில் யூஸ் பண்ணுங்க. இது மாதிரி ஊத்தி இப்படி டைட் பண்ணிக்காங்க. வேலை முடிச்சு பண்றாரு பாரு. ஓகே நண்பா. இப்படி ஊத்தி இப்படி அடிச்சோம்னா எல்லாம் அப்படி சுத்தமா நடந்து போயிரு. போகல ஆயில் அடிக்கிறதெல்லாம் கில்லாடி. இந்த ஆயில் வந்து இப்படி அடிச்சா இந்த கையில் அடிச்சா இப்படி சந்து புந்தெல்லாம் ஏறாருன்பா. இது மாதிரி வந்து கண்ணில் ஊற்றி ஏரில் அடிச்சோம்னா ஒரு இடம் ஏற்றி எல்லாமே சந்து புந்து எல்லாம் நனைஞ்சு போயிடும். ஒரு இடத்த ஏற்றி கிளீனாக நனைச்சி எடுத்து போடலான்னு வச்சுக்கோங்களேன். அடிக்கிட்டு ஓசு பண்ணீங்கன்னா பரவாயில்லையா? அதே கூட அடியில் வேணுமா ஒரு கை பிடிச்சிட்டு இருக்கிற. இதெல்லாம் சந்து பண்ணு. இந்த தகரமெல்லாம் பாத்தீங்கன்னா அரிச்சு போடும். இந்த இடமெல்லாம் இந்த இடத்தெல்லாம் நல்லா ஃபுல்லா ஆயில் விட்டு நனைச்சி எடுத்துட்டோம்னா வந்து துருப்பே பிடிக்காதுன்னு வச்சுக்கலாம். அடுத்த வருஷம் இந்த மாதிரி எடுப்போம். அதனால வந்து இது மாதிரி ஆயில் அடிக்கணும். இதே ஏன் இன்ஜின் ஆயில் அடிக்க மாட்டோம்னா இன்ஜின் ஆயில் அடிச்சிருந்தா கருகருன்னு இருக்கும். அதனாலதான் இன்ஜின் ஆயில் அடிக்கிறது இல்லை. ஒன்லி ஹைட்ரோலிக் ஆயில் மட்டும் யூஸ் பண்றதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்குன்னு கண்ணு விக்குதா? இதுக்குன்னே இது கண்ணு விக்குது. இது 800 ரூபாய் என்னமோ ஒன்று வாங்கினேன்.
அடிக்கிற லட்சம் பாரு. அப்படியே அடிச்சா அப்படியே நலையா ஒரு பக்கமா இருந்தா அழகா அடிக்கூடாது பாரு. அதே அத்தனை அடிக்கிற அடியில் உட்காந்து அடி, கலப்பி அடியில. டேய் அடியில் கலப்பி அடியில் உட்காந்து அடி. அது ஒண்ணு கழிச்சணும், கலப்பையில மாட்டணும். இது கள்ளப்பருப்பு போட்டிக்கு என்ன மேலால பிள்ளை சொரண்டிட்டு வரதுக்கு என்ன. இது மாதிரி எல்லா இடமும் சந்து புந்து எல்லாம் கிளியரா வச்சு நலச்சி எடுத்துக்கிட்டோம்னா இது அடுத்த வருஷம் நீங்க எடுக்க மட்டும் எந்த இடத்துல ஒரு சின்ன துரு போட பிடிக்காது. அப்படியே அடிச்ச வகையில் அப்படியே இருக்குன்னு வச்சுக்காங்களா. யாராச்சும் இது மாதிரி பொட்டி கலப்பை இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப டெய்லர்லாம் துரு பிடிச்சிருக்கும். இந்த டெய்லருக்கெல்லாம் அடி சைடு அடிக்கணும். அந்த டெய்லர் கழுவி நான் நிறுத்தும் போது எப்படி ஆயில் அடிக்கிறோம் என்ன பண்றோன்னு அது ஒரு வீடியோ போடுறேன்பா. ஆனா இந்த பொட்டி பொறுத்தவரையில எந்த இடமும் கேப் வரக்கூடாது. A to Z எல்லாமே கிளீனா வந்து நலச்சி போடணும். நலச்சோம்னா தான் அடுத்த வருஷம் வந்து எங்கேயும் துரு பிடிக்காது, எதுவும் பண்ணாது. அப்படியே அடுத்த வருஷம் ஃபுல்லா வந்து நீங்க திரும்பி அடுத்த வருஷம் ஓட்டமா திரும்பி நான் கழுவி தான் ஓட்டணுமா நண்பானா கழுவு தேவையில்ல. அப்படியே நீங்க பருப்பு போடுங்க. போட்டுட்டு ஃபீல்டெல்லாம் முடிஞ்ச வாட்டி அந்த மண்ணெல்லாம் சுத்தமா கழுவி எடுத்துட்டு அப்புறமேட்டு ஆயில் அடிச்சு விட்டீங்கன்னா பர்ஃபெக்டா இதே மாதிரி இந்த ப்ராசஸ் தான். நாங்கள் வருஷத்துல ஒரு ஐட்டம் ஆயில் அடிச்சு நிறுத்தி விடுவோம்னு வச்சுக்காங்களா. அப்படி ஆயில் அடிச்சு நிறுத்திவிட்டா எந்த பிரச்சனையும் இல்லை, நீட்டா இருக்கும். எந்த இடத்துலயும் இந்த பொட்டி அரிக்காது. நீங்க 10 வருஷம் என்ன 5 வருஷம் வச்சிருந்தீங்கன்னா கூட பொட்டி எங்கேயும் இடிக்காத எதுவும் கந்தரம் பண்ணாத வச்சிருந்தா பொட்டி அப்படியே இருக்கும் நண்பா. ஆனா வந்து நான் ஆயில் அடிக்கல அப்படியே நிறுத்துனீங்கன்னா அது நான் மலையில் நிலையாதான் நிறுத்துக்கிறேன் அப்படின்னாலும் அது என்ன பண்ணனாலும் எப்படியோ ஒன்று துரு பிடிச்சிருது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் வச்சிருந்த பொட்டி அப்படிதான் துரு பிடிச்சி வீணா போயிடுச்சுன்னு வச்சுக்காங்களா. பாருங்க இதெல்லாம் பாரு, இது இந்த பொட்டி இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் வந்து உள்ள துரு பிடிக்கும். இந்த ஓல்ஸ்லாம் தண்ணி நிற்கும், துரு பிடிக்கும். இது இந்த இடமெல்லாம் தகரமெல்லாம் அடிக்கிறது. இது மாதிரி மூளை இதெல்லாம் மெல்ஸ் தகரம் தான் ப்ரோதா. இழுத்த வளையுது பாருங்க. கலப்பை கூட ஏதோ ஓரளவுக்கு கொஞ்சம் நாளைக்கு தாங்கும். ஆனா பொட்டி பொறுத்தவரை சீக்கிரம் போயிடும். இன்னைக்கு வந்து கள்ளப்பருப்பு பொட்டி வந்து 1,50,000 6,000 என்னமோ வருது. அதனால வந்து இது மாதிரி சேஃப்டியா ஆயில் அடிச்சு எடுத்து மலையில் நிலையாத மாதிரி எடுத்து நிறுத்திட்டீங்கன்னா பொட்டி சீக்கிரம் கம்ப்ளைண்டே வராதுன்னு வச்சுக்காங்களேன். ஓவல் வேற அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. பொட்டிக்குள்ளெல்லாம் சுத்தமா விடு மாப்பிளா. இந்த இங்கெல்லாம் உள்ள விட்டுனால அது ஆயிட்டான் உள்ளதா ரோலை சுத்தி விட்டு இந்த அடியெல்லாம் ஆயில் நிக்கணும். சுத்தமா நினைச்சிடு. ஆயில் இல்ல ஊத்திக்கலாம் நேரம் மாப்பிள கழட்டு கூட ஊத்துற கோல. இது என்ன ஆயில்னா வந்து டிராக்டர்ல ஆல்ரெடி மாத்தின வெட் பிரேக் ஆயில். அங்க வட்டி மாட்டிக்காதீங்க, டிராக்டர்ல மாத்தின வெட் பிரேக் ஆயில் தான். 1 லிட்டர் ஊற்றி நிலச்சாச்சு. இன்னொரு 1/2 லிட்டர் ஊற்றணும்னா போதும். போதும். இங்கோன்னு ஒரு பிராண்டு சூப்பராக இருக்குது. வேணா இது மாதிரி ட்ரை பண்ணிக்காங்க. இது ஒன்றும் இது இல்லை ப்ரோ, இதுக்கு இதெல்லாம் இல்லை, ப்ரொமோஷன்லாம் இல்லை, நல்லா இருக்குது. வேணா வாங்கிக்காங்க. இதுதான் பெஸ்ட் இல்லை, இதோட நல்லதாக வந்திருக்கு. இப்போ நல்ல கம்பெனி ஏதாச்சும் வந்திருந்தாலும் வந்திருக்கும். அது மாதிரி கிடைச்சா கூட வாங்கிக்காங்க. ஆனால் இது வந்து வாங்கினதுலேருந்து எங்களுக்கு இந்த ஆயில் அடிக்கிறது இந்த சந்து புந்தெல்லாம் நலைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது மாதிரி எல்லா இடமும் போட்டு நலைச்சி விட்ருவோம்னு வச்சுக்காங்களா. நலைச்சி விட்டோம்னா எந்த இடமும் துரு பிடிக்காது. அடுத்த வருஷம் இந்நேரம் வரலாம் கருப்புட்டுக்கு கிடக்கும்னு வச்சுக்காங்களா. போட்டு நலைச்சி எடுத்துக்கிடுவோம். இந்த இடத்துல எந்த இடத்துலயுமே ஆயில் படாத நிக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. A to Z எல்லா இடத்துலயுமே ஆயில் போயிட்டோம் அங்கிட்டு. அதனால முடிஞ்ச அளவு எல்லா இடத்தையும் போட்டு நலைச்சி எடுத்து விடுவோம்னு வச்சுக்காங்களா. எந்த இடமும் ஆயில் படாத இருக்கிறதுல அது அடுத்த வருஷம் பருப்போட தான் ஏதாச்சும் பிரச்சனை வருமானா அதெல்லாம் வடிஞ்சு போயிடும் ப்ரோ. அதெல்லாம் ஆயில்லாம் எதுவுமே நிற்காது. அடுத்த வருஷம் நேரம் எல்லாம் கிளீனா பண்ணிக்கலாம்னு வச்சுக்காங்களா. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. எந்த அளவுக்கு ஆயில் இருக்குதோ அந்த அளவுக்கு துரு பிடிக்காது, எந்த பிரச்சனை இருக்காது, நீட்டா இருக்குன்னு வச்சுக்க நண்பா. மாப்பிள்ள நல்லா சுத்தி அடிச்சு நவுத்துறாரு. கையில் அடிக்கிறதா அடிப்பீங்க. அவ்வளவுதான் நண்பா, இந்த பொட்டியோட வேலை முடிஞ்சது. அடுத்து அந்த பொட்டி அடிக்கணும். இதை கூட உள்ள எப்படி நடத்துறோம்னு பாருங்க, எப்படி ஓரம் கட்டி எப்படி வீட்டுக்குள்ள பாதுகாப்பு பண்றோம்னு பாருங்க. ஓகே நண்பா, எடுத்துட்டு வா மாப்பிள, ரிவர்ஸ் எடுத்துட்டு வா, கழட்டி விடலாம். ஓகே நண்பா, இந்த வட்டியை வந்து கிளியரா ஆயில் அடிச்சு முடிச்சாச்சு பொட்டியை.
இதை கொண்டு போய் நாம் பார்சல் பண்ணுறோமா பொட்டணம் கட்டுறோமா, பார்சல் பண்ணுறோமா பொட்டணம் கட்டுறோமா கொண்டு போய் நிறுத்தி ஓரமாக தூக்கி வச்சுருவோம். அப்புறம் வந்துட்டு அடுத்தது அந்த பொட்டி. அவ்வளோதான். இனிமேல் இது வந்து இந்த கடலப்பருப்பு பொட்டியை அடுத்த வருஷம் வரல எதுவும் எடுக்க மாட்டோம். இது மாதிரி நீங்கள் வந்து கடலப்பருப்பு பொட்டியோ கலப்பையோ இது மாதிரி எங்கள் ஏரியாவில் பெயிண்ட் அடித்து வச்சா 6 மாதத்தில் துரு பிடிச்சிருது நண்பா. ஒன்றுமே பண்ண முடியலனா இது மாதிரி ஆயில் அடித்து வச்சுக்காங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட கம்பர்சரு இது மாதிரி எதுவும் இல்லைன்னா கடையில் எப்படி சொல்கிறது, பஞ்சர் ஓட்டுற கடையில் கூட கொண்டு போய் கொடுத்து இது மாதிரி ஆயில் அடிச்சுக்காங்க. ஆயில் அடிச்சு கொண்டாந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அருமையாக லைஃப் இருக்கும். இதே எனக்கு தெரிஞ்சுது. இல்லை ப்ரோ இப்படிலாம் பண்ணக்கூடாதுனாலும் சொல்லுங்கள். இப்படி பண்ணுறதுனால தான் இப்போ 2-3 வருஷமாக பொட்டி எதுவுமே டேமேஜ் ஆகலை. இதுக்கு முன்னாடி இருந்த பொட்டியெல்லாம் பிரச்சனை, எல்லாம் அரிச்சு பிரிச்சு, கலப்பையெல்லாம் எங்கே பார்த்தாலும் துருப்பு. இது மாதிரி பெயிண்ட் இது மாதிரி அடிச்சு போட்டால் எந்த பிரச்சனையும் இல்லை. போலாமாப்ல போ, இடிக்காதுப்பா, அதெல்லாம் இடிக்காதுப்பா. ஆ ஆ ஆ கழட்டி விடியா நண்பா. அவ்வளோதான். கொண்டு வந்து ஆயில் அடித்து ஒரு பக்கம் ஏர் கட்டி நிறுத்தி வச்சு, அதுக்கு மேலே அப்படியே மேலே பாருங்க படுதா இருக்குதா, அதை எடுத்து போட்டு அப்படியே இழுத்து கட்டி விடுவோம் நண்பா. ஓகே நண்பா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஆயில் அடிக்கிற மெத்தட் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, எப்படி என்னென்னு ஏதோ கம்ப்ளைண்ட் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். எங்களுக்கு தெரிஞ்சது இப்படி தான் வருஷம் கலப்பைக்கெல்லாம் ஆயில் அடிச்சுட்டு வரோம். பொட்டிக்கு, இது கேஜுவலுக்கு, பரம்புக்கு, இது மாதிரி எல்லாத்துக்கும் இது மாதிரி தான் ஆயில் அடிச்சுட்டு இருக்கிறோம் நண்பா. ஓகே நண்பா, மீண்டும் ஒரு வீடியோவில் நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய், டேக் கேர்.